இன்றைக்கு பார்க்க இருக்க காரியம் என்னவென்றால், ஆண்டவருடைய வழிகளை அறிந்து கொண்டு அதில் நடக்க வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது. காட்ஸ் வேஸ். மனிதனுடைய வழி எப்பொழுதுமே அது எங்கே போய் முடியும் அப்படின்னா நம்மை கொண்டு போய் ஒரு பள்ளத்தில் தள்ளிவிடுகிறதா இருக்கிறது. ஆனால் ஆண்டவருடைய வழி அப்படி அல்ல. அது ரொம்ப சிறப்பாக இருக்கும், அழகாக இருக்கும், சில நேரத்தில் கடினமாக இருக்கும். அதில் பிரவேசிப்பது, அந்த வழியில் நடப்பது என்பது ஒரு பெரிய சேலஞ்சிங்கான லைஃபாக தான் இருக்கும். அது மாத்திரமல்ல, அதில் நிறைய அற்புதங்கள் இருக்கும், அதிசயங்கள் இருக்கும், எண்ண முடியாத நன்மைகள் இருக்கும், சாட்சிகள் இருக்கும். கூட நடந்து வருகிறவர்களே உயிருள்ள சாட்சிகளாய் இருப்பார்கள். அதுதான் ஆண்டவருடைய வழிகளாய் இருக்கிறது. ஆனால் இயேசுவே சில காரியங்கள் ஓமையாய் சொல்லுகிறதை நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் வீட்டில் பொறுமையாக வாசிக்கொள்ளுங்க, நேரம் கடந்து போகிறதுனால. லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 16 தொடங்கி 21 வரைக்கும் தான் நான் உங்கள் மத்தியில் பேச போகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம், புக் ஆஃப் லூக் சாப்டர் 12 verse 16 21 வரைக்கும். இதில் ஒரு மனிதன் இருக்கிறான். அந்த மனிதன் ரொம்ப நல்ல மனிதன். ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம் ஊமையாய். அந்த மனிதன் ரொம்ப நல்ல மனுஷன். அவன் ஒரு ஐஸ்வர்யவானாய் இருந்தான். அவன் நிலத்தில் விதைக்கிறான். அவன் விதைச்சது அந்த வருடம் அறுவடை ரொம்ப அருமையாய் இருந்தது. அது தவறு இல்லைல்ல. இப்போ நம்ம கூட ஏதாவது ஒரு வேலை செய்கிறோம் அல்லது விவசாயம் பண்ணுகிறோம் அப்படின்னா அறுவடை நிறையா இருந்தால் நல்லது தானே. ஆனால் ஆண்டவர் இந்த உவமையை ஒரு வித்தியாசமான கோணத்தில் அல்லது ஒரு வித்தியாசமான பார்வையில் அவர் பார்க்கிறதை நாம் பார்க்கிறோம். என்னவென்றால், அவன் அறுவடை பண்ணி எல்லாத்தையும் சேர்த்த பிறகு அவன் பார்க்குறான், அவன் வைத்திருக்கிற குடோனு ரொம்ப கம்மியாக இருக்கிறது. சரி, அந்த குடோனு ரொம்ப சின்னதாக இருக்கிறது, வேர் ஹவுஸு. அந்த வேர் ஹவுஸில் அவனுடைய மொத்த காரியங்களும் அங்கே வைக்க முடியாது. அதனால் அவன் தனக்குள்ளே சொல்லிக் கொள்ளுகிற காரியம் என்னவென்றால், அந்த வேர் ஹவுஸை இடித்து பெரிதாய் கட்டி அதனுள்ள எல்லா அறுவடைகளையும் கொண்டு வந்து நிரப்பி வைக்க வேண்டும் என்று தனக்குள்ளவே அவன் ஆத்துமாவுக்கு சொல்ல வேண்டும் என்று அவன் எண்ணிக்கொள்ளுகிற காரியத்தை இயேசு ஊமையாய் இங்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அவன் சொல்லுகிற ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னன்னா, இங்கே தான் ஆண்டவர் ஒரு ட்விஸ்டை வைக்கிறாரு. இங்கே தான் ஒரு மிகப்பெரிய காரியத்தை சொல்லுகிறார். அவன் மதிகேடனாய் இருக்கிறான் என்பதை அங்கே நிரூபிக்கிறவராய் இருக்கிறார். என்னன்னா, அவன் ஆத்துமாவை பார்த்து சொல்லுகிறார், நீ புசித்து குடித்து இளைப்பாறு, உனக்காக அநேக பொருட்களை என்ன பண்ணியிருக்க, சேர்த்து வைத்திருக்கிற என்று அவன் சொல்லுகிறான். ஏனென்றால் வேதத்தில் ஒன்று நல்லா தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், ஆண்டவருடைய வழிகள் எல்லாம் யாருக்காகனா ஆத்துமா பரலோகம் செல்லுவதற்காக தான். அப்போ இந்த மனுஷன் என்ன செய்கிறான் என்றால், அவன் தன் ஆத்துமாவுக்காகவே எல்லாவற்றையும் சேர்த்து வைத்துக் கொள்ளுகிறான். அதுதான் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அவன் மதிகேடனாய் இருக்கிறார். இன்று இந்த ராத்திரி அல்லது இந்த வேளையில் உன் ஆத்துமா உன்னை விட்டு பிரியும் என்றால், நீ சேர்த்து வைத்த சொத்துக்கள், நீ சேர்த்து வைத்த ஆஸ்திகள் யாருக்கு போய் சேரும் என்பதை ஒரு கேள்வியோடு ஆண்டவர் நிறுத்துகிறார் என்று நான் பார்க்கலாம். அதுக்கப்புறம் நிறைய காரியங்கள் அதில் இருக்கிறது. அந்த உவமையில் நம்ம இதுவரைக்கும் தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம். அப்படி என்றால் ஒன்று நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும், நீங்களும் நானும் ஆண்டவருடைய வழிகளை நன்கு அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமானதாய் இருக்கிறது. இதில் ஒரு சில 5 முக்கியமான காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். முதல்ல என்னன்னா, எப்பவுமே ஆண்டவருடைய வழியில மாத்திரம்தான் சார்ந்து வாழ வேண்டும். ஆல்வேஸ் யூ ஹாவ் டு டிபெண்ட் ஆன் காட்ஸ் வேஸ். ஏனென்றால் இந்த மனுஷனை ஏன் ஆண்டவர் மதிகேடன் அல்லது ஆங்கில வேதாகமத்தில் வாசிப்பீர்கள் என்றால் ஃபூல் அப்படின்னு போட்டிருக்கோம், அல்லது பைத்தியக்காரன் அல்லது அறிவில்லாதவன், ஞானம் இல்லாதவன் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். என்னவென்றால், ஆண்டவருடைய வழிகளை எவன் சார்ந்து வாழ்கிறானோ அவன் தான் அறிவாளியா, ஞானியா, ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கிறான் என்று நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நமக்கு கூட எல்லாருக்கும் ஒரு ஆசை என்னன்னா, நம்ம இந்த பூமிக்குரிய எல்லா ஆசைகளை சேர்த்து வைத்து அந்த ராத்திரி தூங்கும் பொழுது நம்ம யோசிப்பா, நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சிட்டோம், செய்ய வேண்டியதெல்லாம். ஒருவேளை அன்னைக்கு காலையில் எழும்பும்பொழுது இன்னைக்கு எங்கேயாவது பிரியாணி சாப்பிட்ணுன்னு ஒரு ஆசை வந்துருச்சுன்னு வச்சிங்களேன், நீங்கள் அன்னைக்கு பிரியாணி சாப்பிட்டா நைட்டு தூக்கம் எப்படி வரும்?
சொல்லவே வேணாம், நல்ல தூக்கம் வரும். ஏன்னு கேளுங்களேன், நம்ம ஆத்மா திருப்தி ஆகிவிட்டது. எதில்? ஒரு பிரியாணியில். அதே தான் இந்த மனுஷன். அப்போ ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்னன்னா, நீங்களும் நானும் இந்த மதிக்கெட்ட மனிதனை போல, இந்த ஐஸ்வர்யவானை போல எப்போதுமே இருக்கக்கூடாது என்பதற்காக தான் ஆண்டவர் பிரதிபலிக்கிறவராக இருக்கிறார். ஏனென்றால் ஆண்டவருடைய வழியில ஒருவேளை இவன் சார்ந்து வாழ்ந்திருப்பான் என்றால் இவன் என்ன பண்ணி இருக்கணும் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். என்னன்னா, ஆண்டவர் எப்பொழுதுமே சொல்லுகிற காரியம் என்னன்னா, அன்றாட அப்பத்தை உனக்கு தருகிறவர். காலை தோறும் அவருடைய கிருபை எப்படி இருக்குதா? பழைய சோறு திங்க வைக்கிறதுக்கு ஆண்டவருக்கு நமக்கு வேலையே இல்லை. நம்ம ஆண்டவர் யாருக்குமே பழைய சோறு கொடுக்குற ஆள் கிடையாது. அதுக்காக வீட்டில் இருக்க ஃப்ரிட்ஜெல்லாம் தூக்கிட்டு வந்து வெளியே போட்டுறாதீங்க. பாச சொல்லிட்டாரு, இனிமேல் ஃப்ரிட்ஜில் எதுவுமே வைக்கக்கூடாது, பழைய சோறுலாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாதீங்க. நான் சொல்லுகிறது என்றால் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வழிகள் என்றென்றைக்கும் புதிதாகவே இருந்து கொண்டிருக்கும். அப்போது ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கணும், நீங்களும் நானும் இந்த மதிக்கேட்டனை போல, இந்த ஃபூலை போல இல்லாதபடி ஆண்டவருடைய வழியில் டிபெண்ட் ஆகி வாழ வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். எடுத்து வாசிக்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். புக் ஆஃப் ரோமன்ஸ் 8:28 பார்க்கலாம். இங்க பாருங்களேன், அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டு அல்லது அழைக்கப்பட்டவர்களா தேவனிடத்துல அன்பு கூறுகிறவர்களுக்கு என்ன நடக்குமா? எல்லாமே சகலமும் நன்மைக்காய் நடக்கும். இப்போ ஆண்டவருடைய வழியில் ஆண்டவரை சார்ந்து ஒருவன் வாழ்கிறான் என்றால், ஒருவேளை நீங்களும் நானும் என்னுடைய வழிகள் எல்லாம் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துறாங்க, அது ஆண்டவர் எப்படி நடத்தினாலும் பரவாயில்ல, அல்லது நடத்தா விட்டாலும் பரவாயில்ல, அல்லது சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை போல எங்களை விடுவிக்காமல் போனாலும் பரவாயில்ல, அல்லது தானியேலை போல நான் அந்த ராத்திரி சிங்கக்கபில இருந்தாலும் பரவாயில்ல, அல்லது நான் ஒருவேளை யோசேப்பை போல நீண்ட நாள் சிறைச்சாலையில் இருந்தாலும் பரவாயில்ல, நான் ஆண்டவர் கிட்ட என்னுடைய வழிகளை விட்டு விடுவேன் அப்படின்னு தீர்மானித்தா ஆண்டவர் சகலமும் எப்படி பண்ணுவாராம்? நன்மையாய் செய்கிறவர். நன்மை செய்வதுதான் அவருடைய குணாதிசயமே. தி அட்ரிபியூட்ஸ் அல்லது கேரக்டரே என்னன்னா, அவர் நன்மை மட்டும் தான் செய்வார். ஆனா நம்ம அதை சரியா எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். இந்த ஐஸ்வர்யவானுக்கு ஆண்டவர் அந்த ஆண்டு நன்மை செய்தார். என்ன நன்மை செஞ்சாரு? அவனுடைய அறுவடைகள் எல்லாவற்றையும் மிகுதியாய் கொடுத்தார். மிகுதியாய் கொடுத்தார். சில நேரத்தில் நம்ம வருஷம் முடியும் பொழுது அல்லது மாதம் முடியும் பொழுது கரத்தில் கொஞ்சம் பணம் மீதி இருக்குன்னா நம்ம உடனே என்ன பண்ணணும்? குடுகுடுன்னு ஓடி போயிட்டு வீட்டுக்கு இஎம்ஐயில் ஒரு பொருள் வாங்கியாந்து வச்சிடணும். அப்படி தானே? அது நன்மை கிடையாது. அது நீங்களா உங்களுக்கு வைத்திருக்கொள்ளுகிற மிகப்பெரிய பள்ளமாய் இருக்கிறது. ஒரு நாள் ஒருத்தன் வருவான், வீட்டு வாசல கதவை தட்டி உங்களை இழுத்து அந்த பள்ளத்தில் போட்டு போயிடுவான். அப்போ ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, மீதியானதை ஆண்டவர் கொடுக்கிறார் அல்லது மிகுதியானதை ஆண்டவர் கொடுக்கிறாருன்னா ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கொள்ளு, ஆண்டவர் ஏதோ ஒரு ரீசனுக்காக தான் உன் கையில் நன்மையானதை அதிகமாய் தருகிறார். இந்த சீசரில் ஆண்ட கூடவே சுற்றி கொண்டிருந்தாங்க. எல்லா இடத்துலையும் மீதி எல்லாம் அவங்க கையில் தான் கொடுத்தாரு. மீதி மிச்சம் மீதி இருந்து பார்த்தீங்களா, எல்லாத்தையும் யார்கிட்ட கொடுத்தாரு? சீசன்ட்டு தான் கொடுத்தாரு. ஏன் தெரியுமா? எப்பா நல்லா தெரிஞ்சுங்க, என்னுடைய மிகுதி எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்கள் என்ன பண்ணுங்க, சாப்பிட்டு ராம் முழுதும் தூங்கி திரும்ப காலையில் எழும்பாமல் மிச்சம் மீதியை தின்னுங்க அப்படின்னு கொடுத்தாரு. கிடையாது. நீங்கள் எடுத்துகிட்டு போய் ஊர் முழுதும் கொடுங்க, பசியாக இருக்கிறவர்களுக்கு கொடுங்க என்பது தான் ஆண்டவருடைய திட்டமாக இருந்தது. அப்போ ஒன்று நல்லா தெரிந்து கொள்ளணும், நம்ம வாழ்க்கையில் ஆண்டவரை ஒருவன் சார்ந்து வாழ்வான் என்றால், ஆண்டவரிடத்தில் அன்பு கூர்ந்து வாழ்வோம் என்றால் ஆண்டவர் சகலமும் நன்மைக்காய் செய்வார். சகலமும். நம்ம வாழ்க்கையில் தீமை என்பதே கிடையாது. நீங்கள் எதை தீமைன்னு சொல்கிறீங்கன்னு தெரியல. என் வாழ்க்கையில் தீமை என்பதே கிடையாது. ஏனென்றால் சகலமும் ஆண்டவருடைய சித்தமாகவே இருக்கிறது, சகலமும் நன்மையாகவே இருக்கிறது என்று நாம் பார்க்குறோம். அதே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், 9ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சாம்ஸ் 9:10 பார்க்கலாம். இங்க பாருங்க, அவன் சொல்றான், கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீ கைவிடுவதில்லை, ஆதலால் உமது நாமத்தை அறிந்திருக்கிற உம்மையே நம்பி இருக்கிறோம். இப்ப யோசிச்சு பாருங்களேன், அவரை தேடுகிறவங்களுக்கு அவர் என்ன பண்றது இல்லையா? கைவிடுவதே இல்லை.
நம்ம ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கணும். when you start or depend upon all the ways of God, ஆண்டவருடைய வழிகளில் நம்ம சார்ந்து அல்லது நடக்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அவர் என்ன பண்ண மாட்டார், ஒரு காலமும் கைவிடுவதே இல்லை. நன்மை செய்வார், ரெண்டாவது கைவிடவே மாட்டார். இதே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், சிலர் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா 27 பார்த்தீங்க அப்படின்னா, சங்கீதம் 27 பாருங்களேன். ஆமா, சிலர் ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் என்ன பண்றாங்களாம். ரதங்கள் என்றால் என்ன தெரியுமாங்க, அது நம்மளுடைய ஐஸ்வர்யத்தை வெளிப்படுத்துகிறது. குதிரைனா என்ன தெரியுமாங்க, நமக்குள்ள இருக்கிற பவரை வெளிப்படுத்துகிறது. தெரியுமா உங்களுக்கு? ரதத்தை எவ்வளோ அழகா செய்யறானோ அவ்வளோ அந்த ராஜாவுடைய மேன்மை வெளியே தெரியும், அவ்வளோ மேன்மை தெரியும். இப்போ சிலர்லாம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், தங்குவதற்கு ஒரு கூடாரம் தேவை இல்லைன்னு சொல்ல, ஆனால் அந்த வீட்டையே பிரம்மாண்டமாக கட்டுவாங்க. 5000 கோடியில் ஒருத்தன் கட்டி மாட்டிக்கினான். தெரியுமா உங்களுக்கு? தெரியலாம், விட்டுருங்க. அப்படிலாம் கட்டணும் அவசியம் கிடையாது. எது கட்டுறோம் அப்படின்னா நம்மளுடைய காரியங்களை வெளியே காட்டுவதற்காக காட்டுகிறோம். அதே குதிரைகள் எதற்குன்னா குதிரைகளுக்கு செம்ம வலிமை உண்டு, பவர் உண்டு. இப்போ ஒன்று நல்லா சொல்லி யோசித்து பாருங்களேன். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், சிலர் எதத்திரமா மேன்மை பாராட்டுகிறாங்களா, அவங்க கையில் இருக்கிற காரியங்களை அலங்காரமாய் வெளியே காட்டுவதற்காகவும் தங்களுக்குள்ள இருக்கிற திராணி அல்ல பலனே அல்லது திறமையை வைத்து அதை மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கர்த்தரை நம்புகிறவர்களோ யாரை மேன்மை பாராட்டுவோமா, அவரை மட்டும்தான் மேன்மை பாராட்டும். இப்போ நீங்க ஆண்டவருடைய வழிகளை அறிந்து கொண்டு அவருடைய வழிகளில் நடக்க வேண்டும் என்று தீர்மானித்தா ஒன்று நல்லா தெரிஞ்சு கொள்ள வேண்டும். முதல்ல இந்த ஷோ ஆஃப் எல்லாத்தையும் கட் பண்ணிடணும். ஷோ ஆஃப்னா என்ன தெரியுமாங்க, ரதத்தை காட்டுறது, குதிரையை காட்டுறது, குதிரைக்கு இருக்கிற வலிமையை காட்டுறது. என் ஆண்டவர் எப்படி தெரியுமா, மொத்தமாக தூக்கிட்டு வந்து சிவந்த சமுத்திரத்தில் மொத்தமாக முழுகடிச்சிருவார். எத்தனை குதிரை திரும்ப போச்சு பாவம். அந்த முட்டா பசங்க பார்வன் பேச்சு கேட்டுன்னு ஓடி வந்தானுங்க. நம்மால் வேற லெவலு, மொத்த பேரையும் உள்ள வர வச்சார் பாருங்க. ஒருத்தம் கூட தப்பிக்கூடாதுன்ட்டு மொத்த பேரையும் வர வச்சுக்கிட்டே இருந்தா. இவனுங்க ஆசையாக ஓடியாரானுங்க, எதுக்கு இஸ்ரவேல் ஜனங்களை பிடிச்சிடலான்னு. ஆனால் நம்மால் வேற லெவல் யுத்தம் பண்றவர். அவருடைய வழிகள் ஒருவனும் அறிந்து கொள்ளவே முடியாது. ஒரு ரதமோ ஒரு குதிரையை கூட ரிட்டன் அனுப்பவே இல்லை பார்த்துங்க. அப்போ ஒன்று நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்களேன், சிலர் நீங்கள் ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் நீங்கள் மேன்மை பாராட்டுவீங்கன்னா அதை கொண்டு போய் அழகாக நடு சமுத்திரத்தில் வைத்து அமைதலாக முடித்து விடுவார். கடைசியில் 2000 வருடங்கள் கழித்து தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் வந்து ஒன்று ஒன்றா கண்டுபிடிச்சி சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், உங்கள் வாழ்க்கையில் 2000 வருஷம் கழித்து யார் வந்து உங்களை தேடப்போறா? நீங்களும் நானும் பெரிய ராஜாவா? சொல்லுங்களேன், வாய்ப்பே இல்லை. ஒரு வருஷம் கழித்து உங்கள் கல்லறை எங்கே இருக்குன்னு நாங்கள் தேடணும். புதைச்சா பாதி பேரை புதைக்க மாட்டோம். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, நாங்கள் பரலோகத்துக்காய் உங்களை விதைக்கிறோம். பாதி பேரை தேடவே முடியாது. கல்லறைங்க கட்டாமல் விட்டுருப்பாருங்கள, நீங்கள் போனீங்கன்னா அந்த இடத்துல உங்கள் கல்லறையே இருக்காது. அப்புறம் எங்கேருந்து உங்களை தேடுறது 2000 வருஷம் கழிச்சு? அப்போ யோசிச்சு பாருங்களேன். ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, when you start to depend on God's way, depend completely on Him. நீங்க ஆண்டவருடைய வழியை சார்ந்து வாழ ஆரம்பிப்பீங்கன்னா முழுமையா அவருடைய வழியில் சார்ந்து வாழ வேண்டும். காரணம் என்னன்னா, அப்படி சார்ந்து வாழும்பொழுது அவர் சகலத்தையும் நன்மையாய் செய்வார். ஒருபொழுது கைவிடவே மாட்டார், ஒரு நாள் உங்களை விட்டு விலகவும் மாட்டார். காரணம் என்னவென்றால் அவர் நம்முடைய எல்லா காரியத்திற்கும் வழிகளை வகுத்து தருகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒன்று நல்லா யோசிச்சு பாருங்களேன். இன்றைக்கு ஒன்று தீர்மானிங்க, என் வாழ்க்கையில் நான் மற்றவர்களைப் போல மதிக்கெட்டவனை போல ஐ won't be a fool hereafter, I will depend only on God's way என்று நீங்கள் நானும் தீர்மானிக்கும் பொழுது ஆண்டவர் அருமையாய் நம்மளை வழி நடத்துகிறவராய் இருக்கிறார். ரெண்டாவது ஒரு காரியம் பார்க்கலாம். ரெண்டாவது என்னன்னா, அவருடைய வழிகளை நீங்க டிபெண்ட் பண்ணுவது மாத்திரம் அல்ல, அவருடைய வழிகளை நீங்க அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவரை மாத்திரம் தான் ப்ளீஸ் பண்ணணும். அவரை மாத்திரம்தான் ப்ளீஸ் பண்ணணும். அவரை மாத்திரம்தான் திருப்தி ஆக்க வேண்டும். நீங்கள் மனிதர்களையோ நீங்கள் மற்றவர்களை திருப்தி ஆக்க தீர்மானிப்பீங்க அப்படின்னா நீங்கள் திருப்தி ஆக்கவும் முடியாது, நீங்கள் அந்த வழியில் போகவே முடியாது. வழியில் இப்போ சிலருக்கெலாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு தேவைக்கு ஒரு 500 ரூபாய் கொடுத்தா போதும்னு இருக்கும்.
ஆனால் நீங்கள் அவங்க எதிர்க்க பர்ஸை ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா அந்நேரத்துக்கு அவங்களுக்கு என்ன வேணும்? கொடுக்குறீங்க கூட ஒரு 500 ரூபாய் சேர்த்து கொடுங்களேன்னு வாங்க. தேவை எவ்வளோ அவனுக்கு? 500 ரூபாய். ஆனால் பர்ஸை பார்த்தோன்னே எவ்வளோ வேணும்? அப்போ அவனை திருப்தி ஆக்கவே முடியாது. ஆனால் வேத வித்தியாசமாய் சொல்லுகிறது. எடுத்து வாசிக்கலாம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 1 John 5:3 பார்க்கலாம். நாம் தேவனுடைய கற்பனைகளை கைகொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவர்களும் அல்ல. இங்க பாருங்களேன், நீங்க ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கொள்ளணும். அவருடைய வழிகளை சார்ந்து வாழ தீர்மானிக்கிறோம் அப்படின்னா நீங்க செய்ய வேண்டிய விஷயம் அவரை மாத்திரம் தான் ப்ளீஸ் பண்ணணும், அவரை மாத்திரம் தான் திருப்திப்படுத்தணும். அவரை திருப்திப்படுத்துவது என்பது என்னவென்றால் கற்பனைகளை கைக்கொள்ளணும். கற்பனைகள் ரொம்ப கடினமானவைகள்லாம் இல்லை. 2 கற்பனையும் ஒன்றாகவே இருக்கிறது. அது அன்பாய் இருக்கிறது. இந்த ஒரு கற்பனை கூட நம்மளால் கை கொள்ள முடியல அப்படின்னா நம்ம என்ன சொல்கிறோம்? இந்த கற்பனை ரொம்ப பாரமாக இருக்குங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க, இதை சுமக்கவே முடியலங்க அப்படின்னா ரொம்ப கடினம். ஏனென்றால் இயேசு அன்பாய் இருக்கிறார். நாமும் எப்படி இருக்கணும்? அன்பாக தான் இருக்கணும். அப்போ அவருடைய கற்பனைகள் ரொம்ப கடினமானவைகள் அல்ல. ஒருவேளை நீங்கள் பழைய ஏற்பாட்டின் காலத்தின்படி, மோசேவின் நியாயப்பிரமாணத்தின்படி, மோசேவின் கவனன்ஸ் படி நீங்கள் வாழணும் அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற எல்லாருமே ஊனமாக இருப்போம். தெரியுமா? ஊனம்னா என்ன தெரியுமா? கை, காலு, கண்ணு, மூக்கு எல்லாத்தையும் வெட்டியிருப்பேன் நான். ஏன்னா ஆசாரியன் தான் வெட்டுவான். தெரியுமா உங்களுக்கு? ஆசாரியனுக்கு எவ்வளோ சந்தோஷமான வேலை. நான்லாம் சில நேரத்தில் யோசிப்பான், பழைய ஏற்பாடு வாசிக்கும் போது, ஆண்டவரே என்னை ஏன் ஆண்டவரே மோசே காலத்தில் உருவாக்கலை? இருக்கிற ஒவ்வொருத்தரையும் கையை வெட்டி வெட்டி அனுப்புவேன் வாரம் இல்லை. ஏன்னா திருன்னா கையை வெட்டணும், தப்பான எண்ணத்தோடு பார்த்தா கண்ணை நோண்டணும், தேவையில்லாத கேட்டால் காதில் நெய்யை காய்ச்சி ஊற்றணும். இதெல்லாம் யாருடைய வேலை? ஆசாரியனுடைய வேலை. எவ்வளோ சந்தோஷமான வேலை பார்த்தீங்களா எங்கள் வேலை. ஆனால் இப்போ பாருங்களேன், இயேசுநாதர் வந்துட்டார். கிருபையாய் உங்களை மன்னித்து திரும்பவும் மகளாக ஏற்றுக்கொள்ளுகிறேன்னு பிரசங்கம் பண்ண வேண்டியதாக இருக்குது. யோசிச்சு பாருங்களேன். அப்போது ஆண்டவருடைய கற்பனைகள் ரொம்ப எளிதானது, ரொம்ப அழகானது, நேர்த்தியானது. அதை கூட கடைப்பிடிக்க முடியல அப்படின்னா நீ ஆண்டவருடைய வழியில் நடக்கவே முடியாது. வேதம் சொல்லுகிறது அவருடைய வழிகள் குறுகலாய் இருக்கும், அது ரொம்ப கடினமாக இருக்கும். ஆனால் ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கொள்ளணும், கடந்த மாதத்தில் பார்த்தோம், நமக்கு முன்னாடி போகிறவர் எல்லாத்தையும் தெளிவுபடுத்துவார். ஆனால் நீயும் நானும் தீர்மானிக்கணும், அவருடைய வழியில் நம்ம நடக்கிறோமா, அவருடைய வழியில் நடக்க தீர்மானிக்கிறோமா, அவரை மாத்திரம் பிரியப்படுத்துகிறோம் என்றால் நீங்கள் கற்பனைகளை மாத்திரம் கை கொள்ளுங்க. கற்பனை என்பது ரொம்ப கடினம் கிடையாது. நான் எப்பவுமே சொல்லுவேன், 4 சுவிசேஷம் மாத்திரம் கம்ப்ளீட்டாக தெரிஞ்சு வச்சுக்கோ, சத்தியமாக பரலோகம் போயிடுவோம், நிச்சயமாக பரலோகம் போகும். நீங்கள் பைபிளில் இருக்க 66 புத்தகம் தெரிந்து கொள்ள வேணும், அல்லது 73 புத்தகத்தையும் தெரிந்து கொள்ளணும், அல்லது 86 புத்தகத்தையும் தெரிந்து கொள்ளணும்னு அவசியம் கிடையாது. 4 சுவிசேஷம் உனக்கு கரெக்டாக தெரியும், அதில் இருக்க சத்தியங்கள் தெரியணும்னா நிச்சயமாக பரலோகம் போகலாம். ஏனென்றால் என் இயேசுவை போல பரலோகத்துக்கு வழி சொல்லுகிற வேற யாருமே கிடையாது பைபிளில். இயேசுவை போல பரலோகத்துக்கு வழி சொல்வதற்கு யாருமே கிடையாது. அப்படி என்றால் ஒன்று தெரிந்து கொள்ளுங்களேன், அவருடைய கற்பனைகள் ரொம்ப அருமையானது. அதை கை கொள்ளுவோம் என்றால் அதுதான் முதல்ல ப்ளீஸ் பண்ணுகிறது. ரெண்டாவது ஒரு காரியத்தை வாசிக்கலாம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ரோமன் 12:2 பார்க்கலாம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். இங்க பாருங்க, ரெண்டாவது ஒரு காரியம் என்ன தெரியுமாங்க? நீங்க ஆண்டவரை ப்ளீஸ் பண்ணணும் போது இந்த உலகத்தோட வேஷம் போடவே கூடாது. உலக வேஷம் போட எந்த விதத்திலும் மறுரூபமாக்கப்படணும். ஆண்டவர் யார், அவருடைய கிரியைகள் என்ன, அவருடைய தேவை என்ன, அவர் என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை நம்ம அதுக்கு ஏற்ற வண்ணமாகவே மாறிவிடணும். சிலர்லாம் பார்த்தீங்க வச்சுங்களேன், வீட்டுக்கு சொந்தக்காரன் வராங்கன்னா அந்த சொந்தக்காரங்களுக்கு என்ன பிடிக்கணும் சோறாக்கி வைப்பாங்க. தெரியுமா உங்களுக்கு? அதுவும் வீட்டில் அம்மா வராங்க அப்படின்னா மனைவிமார்கள் சமைப்பது இருக்குது பாருங்க, அந்த அம்மாவுக்கு அவங்களுக்கே தெரியாது அதான் பிடிக்குமான்னு. அந்த அம்மாவுக்கே தெரியாது இது இதுதான் நமக்கு பிடிக்குமோ, ஒருவேளை என் பொண்ணு சொல்லி தான் தெரியும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் அவ்வளோ அழகாக சேர்ந்து இப்போ நல்லது தான், திருப்தி செய்யுங்க, சந்தோஷம்தான். ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்பொழுது, ஆண்டவருடைய பாதையில் நடக்கிற தீர்மானிக்கும் பொழுது, ஆண்டவருடைய வழியில் நீ நான் நடக்கணும்னு ஆரம்பிக்கும் பொழுது ஒன்று நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்களேன், உலகத்தோட வேஷம் தேவையே இல்லை. ஏனென்றால் அங்கே போகும்பொழுது ஆண்டவர் வேஷங்களை பார்க்கவே மாட்டார்.
நீங்கள் எவ்வளோ வேஷம் போட்டாலும் அந்த வேஷம் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் என்ன ஆகும், மேக்கப்பு கலைஞ்சு தான் போகும். நீங்கள் எவ்வளோ மேக்கப் போட்டாலும் தூங்கும் போது போட்டுன்னு தூங்க முடியாது. தெரியுமா உங்களுக்கு? மேக்கப் போடுறவங்களை கேட்டு பாருங்கள். இந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் எல்லாம் அவங்க சொல்லுவாங்க, எங்கள் கல்யாணத்துக்கு போட்ட உடனே ஒரு பெரிய பஞ்சியை கையில் குத்து அனுப்புவாங்க, ஒரு டப்பா கொடுப்பாங்க. எதுக்குன்னா இதை போட்டு தொடங்க, அப்போ தான் பட்டி பார்த்ததெல்லாம் வெளியே வரும். எதுக்குன்னா அதை போட்டுனே தூங்கிட்டே உங்கள் ஸ்கின்னு டேமேஜ் ஆகிடும். தெரியுமா உங்களுக்கு? ஸ்கின்னு டேமேஜ் ஆகிடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்கின்னு டேமேஜ் ஆகும், திரும்ப அதை மறைக்க நீங்கள் போடுவீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அடையாறில் ஒரு மருத்துவமனை இருக்குது, அங்கே போவீங்க. அவன் உங்களுக்கு 6 முறை கூப்பிடுவான், 7வது முறை நாங்கள் வருவோம். ஏன்னா ஸ்கின்னு டேமேஜ் ஆச்சுன்னா கேன்சர் வரும். அது எங்கே இருக்குது? அடையாறில் தான் இருக்குது ஆஸ்பத்திரி. 6 முறை கீமோ பண்ணுவான், பண்ணி எதுவும் வரலன்னா 7வது முறை நாங்கள் பண்ணுவோம். நாங்கள் என்ன வந்து பண்ணுவோம், ஜோம் பண்ணுவோம். அங்கே வந்து ஜோம் பண்ண மாட்டோம். அப்போ ஒன்றால் தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நீ வேஷம் போட்டேன்னு வச்சுக்க, அந்த வேஷம் கொஞ்ச நாள் ஆக ஆக உன்னையே அரித்து விடும். எதுக்கு சொல்லுகிறேன்னா, நீ உலகத்துக்கு ஏற்ற வண்ணமாய் மாறிக்கொண்டு இருக்கும்போது ஒரு நாள் உலகம் உன்னிலிருந்து பிரதிபலிக்க ஆரம்பித்து விடும். உன்னிலிருந்து கடைசியில் உலகம் புத்துநோய் மாதிரி உனக்குள்ள வந்துடும், கேன்சர் மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாது. பார்த்துங்க, எதுவுமே பண்ண முடியாது. கீமோ தான் பண்ணணும். கீமோனா என்ன தெரியுமா? தலை கீழே கட்டி தொங்க விட்டு 21 நாள் ஃபாஸ்டிங் வச்சு முது தோலை உரிக்கணும். அதுதான் பெஸ்ட் ஐடியா. அப்போ ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்களேன், நீங்களும் நானும் உலகத்தோட வேஷமே போடக்கூடாது. எதிர்த்து நில்லுங்க தான் வேதம் சொல்லுகிறது. பிசாசை எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது நம்ம தான் அவன் தோல் மேலே கை போட்டணும், வா பங்காளி எப்படி இருக்கிறோன்னு கேட்குறோமே. அவன் வரலன்னா கூட பரவாயில்ல, ஏன்பா வாசலே நிற்கிறியா வா அப்படின்னு அவனை உள்ளே கூப்பிட்டு நம்மளா மாறிக்கொள்ளுகிறோம். சிலர்லாம் அப்படி தான், அவன் பாட்டுன்னு ரோட்டில் போயின்னு இருப்பான். ரோட்டில் போகிற மாமனை சும்மா விட வேண்டியதானே, அவனை கூப்பிட்டு வீட்டுக்குள்ளே வச்சோடனே என்ன வீட்டில் ஃபங்க்ஷனா, இது இப்படி தான் பண்ணணும்னு அவன் ஒரு சட்டத்தை போட்டு போவான். புரியுதுங்களா? அவனை விடு, அவன் பாட்டு போட்டோம். அப்போ ஒன்று தெரிஞ்சுக்கொள்ளுங்க, உலகத்தின் காரியங்கள் உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் எந்த விதத்திலையும் பிரதிபலிக்காமல் இருக்கும் என்றால் யூ ஆர் ப்ளீசிங் காட். நீ ஆண்டவரை திருப்திப்படுத்தி கொண்டே இருக்கிறார். எதிர்த்து நிற்கும்பொழுது நிறைய பிரச்சனை வரும். ஏன் தெரியுமா? உலகம் மாறிடுச்சு. எப்படி தெரியுமா? நீங்கள் வேத வசனத்து வரையும் பேசுனீங்க வச்சிங்களேன், உங்களுக்கு முட்டாள் பையன்னு சொல்லுவாங்க, உங்களை மதிக்கேடன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற ஆவிக்குரிய பிள்ளைகளே அப்படி மாறிட்டாங்க. எல்லாத்தையும் சபைக்குள்ள கொண்டு வந்தாச்சு, எல்லா உலக காரியங்களையும் ஆவிக்குரிய வீடுகளில் கொண்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் எவனாவது எதிர்த்து கேட்கணும், எதிர்த்து நிற்கணும் பொழுது அது என்ன ஆகுதுன்னா, இவர் மட்டும் பைத்தியக்கார மாதிரி பண்ணுறாரு. ஏன் அந்த சர்ச்சில் நல்லா தானே பண்ணுறாங்க, அந்த பாஸ் பண்ணுறாரு, இந்த பாஸ் ஏன் பண்ண மாட்டாருன்னா எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. காரணம் என்னவென்றால் ஒன்று தெரிந்து கொள்ளு, நீ உலகத்தை வெறுத்து நீ வரும்பொழுது தான் ஆண்டவரை நீ திருப்திப்படுத்துகிறவனாக இருக்கிறார். இன்னொரு காரியத்தை வாசிக்கலாம். எபேசியர் 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிக்கலாம். புக் ஆஃப் ஹீப்ரூஸ் 13:16 பார்க்கலாம். அன்றியும் நன்மை செய்யவும் தானந்தரம் பண்ணவும் மறவாதிருங்கள், இப்படிப்பட்ட வழிகளின் மேல் தேவன் பிரியமா. இங்க பாருங்களேன், ஆண்டவர் எதுல பிரியமா இருக்கிறார்னா, நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இந்த ஐஸ்வர்யவான் அதிகமான மிகுதியான அறுவடை வந்த பிறகு அவனுக்கு தேவையானதை வைத்துக்கொண்டு மீதியானதை கொண்டு போய் தேவாலயத்தில் கொடுத்திருப்பான் என்றால் ஆண்டவர் அவனை நிச்சயமா ஆசீர்வதிச்சிருப்பார், நிச்சயமா சந்தோஷப்பட்டிருப்பார். அடுத்த ஆண்டு இன்னும் டபுள் மடங்கு கொடுத்திருப்பார். ஏன்னா திரும்ப அவனுக்கு தேவையானதை வைத்துட்டு எங்க போவோம், மீதியை அது ஆண்டோடைய பண்டக சாலைக்கு போயிருக்கும். ஆனால் இவன் அவனுடைய ஆத்துமா இளைப்பாறுவதற்காக ஆத்துமா நல்லா இருக்கணும்னு யோசித்தான் பாருங்க, அங்கே தான் ஆண்டவர் வச்சார். இன்றைக்கு நமக்கு இருக்கிற காரியம் என்னன்னா, ஒருவேளை ஆண்டவர் உனக்கு நன்மை செய்ய ஆரம்பிக்கிறார்னா உனக்கு தேவையானதை வைத்துக்கொண்டு மீதி எங்கே கொண்டு போய் கொடுக்கணுமா, தானம் தர்மம் பண்ணணும். அதுதான் ரொம்ப முக்கியம். தானம் தர்மம் அப்படின்னா என்ன தெரியுமாங்க? தானம் தர்மம்னா என்னது? உங்கள் வீட்டில் இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து ஏழையாக இருக்கிற அந்த பாஸ்டர் கையில் கொடுத்து விட்டு சென்று விடுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. ஒரு அல்லேலூயா வருதா பார்த்தீங்களா? ஒருத்தராக சொன்னீங்களா? பாவம், சரி எத்தனை தரோம் பாஸ்டர் உங்களுக்காக ஒரு அல்லேலூயா போகிறேன் சொன்னீங்களா? வாய்ப்பே இல்லை. தானம் தர்மம்னா என்ன தெரியுமா? நீ பெற்ற அந்த சுவிசேஷத்தை மற்றவனுக்கு கொண்டு போய் செல்லுவது, மற்றவனுக்கு கொண்டு போய் கொடுப்பது, மற்றவனை நரகத்திலிருந்து தடுப்பது, மற்றவனை விடுதலை ஆக்குவது, மற்றவனுக்காய் செபிப்பது, எப்படியாவது ஆத்துமாவை கொண்டு வருவது தான் ஆண்டவருக்கு தான தர்மம் செய்வது.
அப்போ ஒன்று தெரிந்து கொள்ள, ஆண்டவர் உன் கையில் இருக்க பணத்தையோ பொருளையோ எதையுமே ஆண்டவர் நேசிப்பதும் இல்லை, அதை அருவருப்பாய் எண்ணுகிறார். விட்டுருங்க, அது ஒரு பக்கம். ஆனால் நீ பெற்றுக்கொண்ட நன்மையான காரியங்கள், உனக்குள்ளே பரிசுத்தாவியானவர் இருக்கிறார் என்றால், பரிசுத்தாவியானவர் செய்த எல்லா நன்மைகளையோ மிகுதியானது எங்கே போய் கொடுக்கணுமா? அழிந்து போகிற ஆத்துமாக்கு கொடுக்கணும். அதுதாங்க ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு நம்ம எப்படி தெரியுமா? நான் ரட்சிக்கப்பட்டேன், என் குடும்பம் ரட்சிக்கப்பட்டுச்சு. வேதம் சொல்லுகிறது, யோசுவா சொன்னா என்ன சொன்ன? நானோ என் வீட்டாருமோ என்றால். யோசுவா பொண்டாட்டியும் பிள்ளைங்களாம் பரலோகம் போச்சான்னு கேட்டால் எனக்கு தெரியல. காரணம் என்னன்னா, வேதம் என்ன நம்ம சொல்லுகிறது? நீ அழிந்து போகிற ஒரு ஆத்துமாவை நீ உன்னுடைய தர்மத்தினால, தானத்தினால, உன்னுடைய அபிஷேகத்தினால, உனக்குள்ள இருக்க பரிசுத்தாவினால, உனக்குள்ள இருக்க தெய்வீக அன்புனால, உனக்குள்ள சிலுவையில் விட்டு சென்ற சமாதானத்தை கொண்டு போய் நீ கொடுத்து மீட்டு கொண்டு வருவாய் என்றால், அதில் தான் ஆண்டவர் பிரியப்படுகிறார். அதில் தான் ஆண்டவரை நீ திருப்தியாகவே ஆக்க முடியும். திருப்தி ஆக்க வேண்டும் என்றால், ஆண்டவர் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கணும்னா ஒன்னே ஒன்றுதான், ஒரு வருஷத்துக்கு ஒரே ஆத்துமா. என்கிட்ட இருக்க கிளை ஊழியங்கள்லாம் சொல்லுவேன், இப்போ நீங்களாவது உங்களுக்கெல்லாம் ஒரு ஆத்துமா, ஊழியக்காரங்க மொத்த சர்ச்சைக்கே ஒரு ஆத்துமா சம்பாதிடானுவேன். காரணம் என்ன தெரியுமா? அவ்வளோ கடினம். ஆனால் ஆண்டவர் அதை தான் செய்யுங்க. அதுதான் ஆண்டவரை பிரியப்படுத்துகிறதா இருக்கிறது. ஒன்று, முதல்ல ஆண்டவருடைய வழிகளை சார்ந்து வாழ வேண்டும். அப்படி சார்ந்து வாழ வேண்டும் என்றால் we have to please God. ஆண்டவரை திருப்தி ஆக்க வேண்டும். ஆண்டவரை திருப்தி ஆக்குவது உலகத்தை வெறுத்து, நம்மை வெறுத்து, ஆண்டவருக்காய் ஜீவிப்பது, ஆண்டவருக்காய் ஆத்துமாக்களை கொண்டு வருவது தான் ஆண்டவர் பிரியப்படுகிறவராய் இருக்கிறார். மூன்றாவது ஒரு காரியம் என்னவென்றால், எல்லா நேரத்திலையும் எல்லா வழிகளிலையும் என்ன பண்ணுவோம்? ஆண்டவரை நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். in all the ways think on God's ways. எல்லா வழிகளிலும் உன் வழியில் உனக்கு ஒரு காரியம் ஆண்டவர் கரத்தில் கொடுக்குறார், ஏதோ ஒன்று கொண்டு வந்து உன் வாழ்க்கையில் ஆண்டவர் சேர்க்கிறார், அல்லது ஏதோ ஒரு காரிய நன்மை உனக்கு வருகிறது என்றால், முதல்ல நம்ம என்ன பண்ணோம்? தசம்பாகத்தை எடுத்து அதானே என் சட்டம் அதாங்க சொல்லுது, பைபிள் தான் சொல்லுது. உங்களுக்கு ஏதாவது நன்மை வந்தால் என்ன பண்ணுமா? தசம்பாகத்தை எடுத்துகிட்டு வந்து முதல்ல ஆண்டவரை நினை, ஆண்டவரே இது எனக்கு எதுக்கு கொடுத்துருக்கீங்க, இது எதுக்கு பயன்படணும். ஆனால் நம்ம அப்படி இல்லை. ஆண்டவரே நீர் கொடுத்ததுக்காய் நன்றி, நான் நீண்ட நாளாய் ஜெபம் பண்ண ஆண்டவரே, திடீரென்று இந்த மாத கடைசியில் 10,000 ரூபா எனக்கு மிச்சப்படுத்தி கொடுத்து இதுக்காக தோத்திரம் 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 தோத்திரம். அப்போ வரும் பாருங்க 24 தோத்திரம், ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தோத்திரம் கணக்கு. அது வரைக்கும் வரவே வராது. ஆனால் ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கொள்ளு, நீ எல்லா நேரத்துலையும் எல்லா வழிகளையும் இது ஆண்டவருடைய வழியா, ஆண்டவரை நினைத்து இருக்கிறாயா, ஆண்டவர் தான் இதை வாய்க்க செய்தாரா, அல்லது நான் ஆண்டவரை சார்ந்து இருக்கிறேன்னா, ஆண்டவரை ப்ளீஸ் பண்ணனா நினைத்து கொண்டே இருக்க வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். எடுத்து வாசிக்கலாம். ஏசாயா 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். புக் ஆஃப் ஐசையா 12:2 பார்க்கலாம். இதோ தேவனே என்ற சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையா இருப்பேன். கர்த்தராகிய யெகோவா என் பலனும் என் கீதமுமானவர், அவரே எனக்கு ரட்சிப்புமானவர். இங்க பாருங்க, எல்லா நேரத்திலையும் எல்லா வழியிலையும் என்ன பண்ணுமா? தேவனை, ஆண்டவரை மாத்திரம் நினைத்து கொண்டே இருக்கணும். எல்லா நேரத்திலையும் அவரை மாத்திரம் தான் நினைக்கணும். அதுதான் முதல்ல சொன்ன ஒரு சின்ன விஷயம். ஆண்டவர் நன்மை செய்தா, ஆண்டவரே இந்த நன்மை எதுக்கு செஞ்சீங்க, இது யாருக்கு பயன்பட வேண்டும், இது எனக்கு பயன்படணுமா, அல்லது எனக்காக கொடுத்துருக்கீங்களா, இல்லை வேற யாருக்காவது எடுத்துகிட்டு போய் நான் சேர்க்கணுமா என்று எத்தனை பேர் நம்ம கேட்டிருக்கிறோம். நீங்கள் வேறங்க, அவர் எப்போ செய்வார்னு நாங்களே காத்துனுக்குறோம். செஞ்சோடனே கபாலில் தூக்கி போய் குண்டானில் போட்டு அப்படியே மூடி வச்சுட்டு பாசு கூட சொல்லாமல் கொள்ளாமல் அப்படியே ஊரை விட்டு ஓடி போயிடலான்னு பிளான் பண்ணுறோம். அப்படின்னா வாய்ப்பே இல்லை ராஜா, அவர் பண்ணவே மாட்டார். ஒன்று நல்லா தெரிந்து கொள்ளணும், அவருடைய வழிகள் ரொம்ப அருமையானது. அப்போ வழிகள் எல்லாம் அவரை நினைத்து கொண்டே இருக்கணும். இன்னொரு காரியத்தை வாசிக்கலாம். அதிலேயே நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சாலமோன் சொல்லுகிற காரியத்தை பார்க்கலாம். உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவிப்படுத்துவார். இங்கே பாருங்களேன், we have to acknowledge on all the ways. ஆண்டவர் தான் இருக்கிறாரு, அவர் தான் நம்ம வழி நடத்துகிறார் என்பதை நம்ம என்ன பண்ணுமா? நினைத்து கொண்டே இருக்கணும். எல்லா நாளும் ஆண்டவர் தான் எனக்கு கொடுத்துருக்கிறார். இந்த நாள் என் வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுத்துருக்கார். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, டே மதிகேட்டவனே நல்லா யோசிப்பாரு, இந்த ராத்திரி உன் ஆத்துமா உன்னை விட்டு பிரியும் என்றால் நீ சேர்த்து வைத்த ஆஸ்தி யாருக்கு போய் சேரும்? உன்னை தூக்கத்துக்கு கூட ஆள் இருக்காது, ஆஸ்தியை பிரிக்க தான் ஆள் இருக்கும். ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க.
அப்போ ஒன்று நல்லா தெரிந்து கொள்ளுங்க, நம்ம எல்லா வழியிலையும் ஆண்டவர் என்ன பண்ணுமா, அக்னாலேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணுமா. ஆண்டவர் நினைத்து கொண்டே இருக்கணும், ஆண்டவர் தான் இதை வாழ்க்கை செய்திருக்கா, ஆண்டவர் தான் தந்திருக்கிறா, ஆண்டவர் இதை தருவார், ஆண்டவர் இதை செய்கிறார் என்பதை நம்ம ஒவ்வொரு நாளும் அறிக்கையிட்டு கொண்டே இருக்கணும். அப்போ தான் ஆண்டவர் என்ன பண்ணுவாரா, நம்ம வழியை அழகாய் நடத்துகிறவராக இருக்கிறார். சில நேரத்தில் நம்ம போய் முட்டு சவுத்தில் போய் முட்டிக்கிட்டே நிற்கிற காரணம் நினைக்கிறோமா, ஆண்டவர் வழியை திறக்கிற போது அவரை விட்டுறோம். சில நேரத்தில் ஆண்டவர் என்ன பண்ணுவார், உங்களுடைய ஜெபத்தை கேட்டு உங்களுடைய ஆதங்களை பார்த்து ஒரு வழியை திறப்பார். அதுவும் நல்ல பெருசாக வானத்தின் பலகலைகளை போல திறக்கிறார். நம்ம என்ன தெரியுமா பண்ணிடுறோம், அந்த வழியை பிடிச்சிக்கிறோமா தவிர அவரை விட்டுறோம். அவர் என்ன பண்ணுவார், அங்கே ஒரு பெரிய செவரை வச்சுருப்பார். அந்த ஆசீர்வாத நன்மை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் டம்முன்னு முட்டிக்கினா அங்கேயே நிற்க வேண்டியதான். இப்போ முட்டின இடத்துக்கு கையில் இருக்கிற நன்மை எல்லாத்தையும் கரைத்து போட்டுருவோம். தெரியுமா உங்களுக்கு விளங்குற மாதிரியே சொல்கிறேனே, நீங்கள் ஆண்டவரை விட்டு ஆண்டவர் கேட்டுற நன்மையை பிடித்து கொண்டு ஓடிக்கிட்டே இருப்பீங்கன்னு வச்சுங்களேன், திடீர்னு ஒன்று வரும், உங்கள் கையில் இருக்கிற மொத்தத்தையும் எடுத்துகிட்டு போயிடுவான். யார்? ஹாஸ்பிட்டலில் மாத்திரை மருந்துக்கே எடுத்துகிட்டு போயிடுவான். அதுக்கப்புறம் முட்டி மோதி ஆண்டவரே, ஐயோ ஆண்டவரை நினைக்கலையே, ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைக்கலையே, ஆண்டவரை நினைக்காத காரணத்தினால கொடுத்த நன்மை மொத்தமாக எங்கே போயிடுச்சு. அதனால் ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோ, ஒரு நன்மை நடந்தால் கூட, ஒரு சின்ன காரியம் ஆண்டவர் செய்தால் கூட, உன் வழிகளை அவரை நினைத்து கொண்டு அவரை அக்னாலேஜ் பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டியது அவசியமானதாக இருக்கு. ஒன்றும் இல்லை, யாராவது ஒருத்தர் உங்கள் பர்த்டே ஞாபகம் வச்சு விஷ் பண்ணிட்டாங்கன்னு வச்சிங்களேன், அவங்கள பார்க்குறப்பெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், பரவாயில்ல எனக்கு ஞாபகம் வச்சு விஷ் பண்ணிங்களே, தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ பிரதர் அப்படின்னு பல்ல இழிச்சின்னு காட்டுவோம். அவங்க என்ன சொல்ல வந்தாங்கன்னு தெரியல. ஹாப்பி பர்த்டே என்ன தெரியுமா அர்த்தம், அடுத்த வருஷம் இருப்பியான்னு தெரியாது. அடுத்த வாட்டி ஹாப்பி பர்த்டே சொல்லும் போல ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஏன்னா வயசாவது எதுக்கு, உடம்புக்கு வயசாவது சீக்கிரமாக மண்ணு கூப்பிடுதுன்னு ஞாபகம் வச்சுக்கிறத ஞாபகப்படுத்துறாங்க, அவ்வளோதான். ஹாப்பியாக இருங்க, எதுக்கு, பரலோகம் போவதற்கு அப்படின்ற வாழ்த்துக்கள். அது உடனே நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம தப்பாக புரிந்து கொண்டு அவங்கள பார்க்குறப்பெல்லாம் சிரித்து முகமலர்ச்சியாக தேங்க்ஸ் சொல்கிறோம். ஆண்டவர் எவ்வளோ நன்மை செய்கிறார், அவருடைய வழியில் என்னைக்காவது நம்ம அக்னாலேஜ் பண்ணுறோமா, ஆண்டவரை நீ செய்ததை நினைத்தருளுகிற, நீ செய்ததுக்கு நன்றி ஆண்டவரை, நீ செய்த நன்மைகளை நான் அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு மற்றவர்களுக்காக நான் கொடுப்பேன், என் வாழ்க்கையில் நீ கொடுத்த ரட்சிப்பை நான் பகிர்ந்து கொள்ளுவேன், நீ கொடுத்த நன்மைகளை பகிர்ந்து கொள்ளுவேன், அபிஷேகத்தை மற்றவர்கள் மேலே செபித்து அபிஷேகங்களை வர வைப்பேன் அப்படின்னு என்னைக்காவது ஜெபம் பண்ணிக்கிறோமா? எத்தனை பேர் என் பக்கத்தில் இருக்கவங்க அபிஷேகம் பெற்றுக்கொள்ள வேண்டும் நான் ஜெபித்தேங்க அப்படின்னு சொல்லுவீங்க? நீங்கள் வேறு, அவங்க பர்ஸை காணிக்கு போடும்போது பர்ஸை பார்த்தேன், ஆண்டவரே அதே போல் பர்ஸ் எனக்கு வேணும் தான் ஜெபம் பண்ணுறோம். சில தாய்மார்கள் அந்த பேக் எடுத்துருவாங்க, சர்ச்சுக்குன்னு ஒரு பேக் வச்சுருப்பாங்க, தெரியுமா உங்களுக்கு? அந்த பேக் ரொம்ப ஃபேன்சியாக இருக்கும், அழகாக இருக்கும். பக்கத்தில் இருக்க சிஸ்டர் வந்து உட்காந்தோன்னே அந்த பேக்கை காட்டுற மாதிரியே வைப்பாங்க. நம்ம சர்ச்சில் இல்லை, பல சர்ச்சில் நான் பார்த்துருக்கேன். நம்ம சர்ச்சில் பாவம் வயசான ஆயாங்களாம் அந்த சுருக்கு பை தான் எடுத்துன்னு வருதுங்க, விட்டுருங்க, எடுத்துன்னு வைப்பாங்க. அந்த பேக்கை பார்க்கும்போது பக்கத்தில் இருக்கிற சிஸ்டருக்கு எப்படி தெரியுமா இருக்கும், இதே மாதிரி பேக் வாங்கணும். ஆண்டவர் செய்த நன்மை எங்கே போகுது பார்த்தீங்களா, அந்த பேகு மேலே போகுது. அதையும் மீறி அவங்க திறந்துட்டாங்க வச்சிங்களேன், அது உள்ளே எட்டி பார்ப்பாங்க, அதுக்குள்ளே என்ன இருக்கு, ஆண்டவரே இதே போல் என்ன நன்மையினால் திருப்தி ஆகும். என்னைக்காவது பக்கத்தில் இருக்கிற விசுவாசி, ஆண்டவரே என்னை அபிஷேகித்து என் பக்கத்தில் இருக்க சகோதரியை அபிஷேகிங்க, என் பக்கத்தில் இருக்க பிரதரை அபிஷேகிங்கன்னு யாராவது ஜெபம் பண்ணிக்கிறீங்களா? ஜெபம் பண்ணியிருந்தீங்கன்னா சத்தியமாக ஆண்டவர் இன்றைக்கே உங்களுக்கு எல்லா வழியும் திறந்து கைப்பிடிச்சி கூட்டின்னு போயிடுவார். அது மட்டும்தான் நம்ம செய்யறதில்ல. ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, ஆண்டவர் எதிர்பார்ப்பது ரொம்ப எளிதான காரியம், கற்பனைகள் ரொம்ப எளிதான காரியம். அந்த கற்பனைகள் என்னவென்றால், நீ எப்படி விரும்புகிறாயோ, இந்த மதிக்கேட இந்த ஐஸ்வர்யான் பண்ண பெரிய தவறு என்ன தெரியுமாங்க, அவனுக்குரியதை வைத்து கொண்டு மற்றவர்கள் அவன் கொடுத்திருப்பான் என்றால் நிச்சயமாக ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்திருப்பார். இன்றைக்கு நமக்கு பல காரியங்கள் தடையா நிற்பது, செவுத்துல முட்டிக்கிறது, இருக்கிற பிரயாசமெல்லாம் வீணா போகிறது, நன்மையெல்லாம் எங்க போகுதுன்னே தெரியாம காரணம் தெரியுமா, we do not acknowledge him on all his ways. அவருடைய வழிகள் எல்லாம் அவரை நினைக்காம மறந்து விடுவதுதான். இன்னொரு காரியத்தை வாசிக்கலாம், ரோமர்ல பவுல் சொல்லுகிறத பார்க்கலாம், ரோமர் 8:8 பார்க்கலாம். மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டாங்க. மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் இப்ப தேவனுக்கு என்ன பண்ண மாட்டாங்களா? வாய்ப்பே இல்லை ராஜா. நீங்க மாம்சத்துக்குரிய காரியத்தை தேடிக்கொண்டே இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க தேவனுக்கு பிரியமானவர்களாக இருக்கவே மாட்டீங்க.
மாம்சத்துக்குரிய காரியங்கள் என்றால் நீங்கள் உங்களை அழகுபடுத்திக் கொள்ளவோ, உங்களுடைய இடங்களை அழகுபடுத்திக் கொள்ளவோ, உங்களை வெளியே காண்பிப்பதற்கு அழகுபடுத்திக் கொள்வதற்கோ நீங்க எண்ணிக்கொண்டு அதையே நாடி ஓடுவீங்கன்னா நீங்க தேவனை பிரியப்படுத்தவே முடியாது. ஏனென்றால் என் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலானவர். அவர் நினைச்சார்னு வச்சுங்களேன், கீழே இருக்கவனை தூக்கிட்டு போய் மேலே வைப்பார். சாவுல நடந்தவனை தூக்கிட்டு போய் கவர்னராக மாற்றினவர். 3 பேரையுமே. எந்த 3 பேர் அது தெரில பாஸ்டர், நீங்கள் அப்புறமா சொல்லுங்கள். இந்த சாத்ராக் மேஷாக் பேர் 3 பேர் தான் தெரியுமா? அவனுக்கு சாவில் தான் நடந்துனானுங்க. தெரியுமா உங்களுக்கு? இப்போ ஒன்றும் இல்லை, பிரியாணிக்கு குண்டானு போட்டு எரிய வச்சு உங்களை தூக்கி உட்கார வைக்கிறேன், எப்படி இருக்கும்? ஆண்டவர் என்னை காப்பாற்றினாலும் காப்பாற்றாவிட்டாலும், பிரியாணி வெந்தாலும் வேகாட்டாலும் நான் இந்த கட்டையிலேயே உட்காந்துருப்பேன்னு எத்தனை பேர் உட்காந்துருப்பீங்க? அவனுக்கு சாவில் தான் நடந்தானுங்க. நடந்தது எது தெரியுமா? ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் ஒரு ப்ராவின்சஸை கொடுத்து திரும்ப கவர்னராக உட்கார வச்சார். காரணம் என்ன தெரியுமாங்க? அவன் உலகத்துக்குரிய மாம்சத்துக்குரிய காரியங்களை அவன் தேடவே இல்லை. இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பெரிய பிரச்சனை என்ன தெரியுமாங்க? நம்ம பார்க்குறது எல்லாமே மாம்சம், அந்த மாம்சத்தை தான் தேடினே இருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, உன் பார்வை மேலானவைகளாக இருக்க வேண்டும். மேலான காரியங்கள், ஆவிக்குரிய கிருபைகள், ஆவிக்குரிய வரங்கள், ஆவிக்குரிய உன்னதமான அபிஷேகத்துடைய வல்லமை, அக்கினியின் அபிஷேகம் நீ எதிர்பார்த்து அதை நாடிக்கொண்டிருப்பாய் என்றால் நீ ஆண்டவரை பிரியப்படுத்திக் கொண்டிருக்க. இன்னைக்கு காட்ஸ் வே என்னன்னா உன்னை அழகா நடத்துவது தான், அழகா திருப்தி ஆக்குவது தான். அவர் எல்லாவற்றையும் செய்வதற்காக காத்து கொண்டிருக்கிறார். ஆனால் நீங்களும் நானும் அதன்படி நடக்கிறோமா என்பதை மாத்திரம் பார்க்கணும். நேரம் கடந்து செல்றதுனால இன்னொரு சின்ன காரியங்களை பார்த்து நம்ம முடிச்சிடலாம். ஆண்டவர் நடத்தும் பொழுது எப்படி நடத்துவார்னா, அவர் ஆவிக்குரிய காரியங்களாலே நடத்துவார். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், சங்கீதம் 37 23 24 வந்துடலாம். நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதி. இங்க பாருங்க, நல்ல மனுஷனுடைய நடைகள் யாரால உறுதி செய்யப்படுமா? கர்த்தரால் உறுதி. அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமா இருக்கிறார். அவனுடைய வழியில கர்த்தரே உறுதிப்படுத்துகிறாராம் வழிய. அவனுடைய வழியில அவர் என்ன பண்றாராம்? பிரியமாய் இருக்கிறார். அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை. கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார். அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை. கர்த்தர் என்ன பண்றாராம்? அவருடைய கரத்தினால தாங்குகிறார். God's ways are very fantastic, fabulous, சூப்பரா இருக்கும். என்ன தெரியுமாங்க? அவர் பிரியப்படுகிற மேல அவரே வழியை வகுத்து கொடுத்து அந்த வழியில நீ நடக்கும் பொழுது அந்த நடக்கிறத பார்த்து ரொம்ப பிரியப்படுகிறவராக இருக்கிறாராம். யோசிச்சு பாருங்களேன். இப்போ சில நேரத்தில் நம்ம குழந்தைங்க எழுந்து நடக்க ஆரம்பிக்கும் பொழுது நம்ம ஆசையாக இருக்கும். அதே குழந்தை 3 வயசில் நடக்கும் போது போட்டு மாற்றி 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 உட்கார வைப்போம். தெரியுமா உங்களுக்கு? இந்த 9 மாதமா தெரில, இந்த 9 மாதம் கதையை விட்ட வரமாந்து. சரி 1 வயசில் இந்த குழந்தைங்க நடக்கும் தெரியுங்களா? நடக்கும்போது அம்மாவுக்கு அப்பாவுக்கு சுற்றிக்கிறவங்க எல்லாருக்கும் பூரிப்பாக இருக்கும். ஐயோ என் குழந்தை நிற்குது நடக்குதுன்னு. அதே குழந்தை 3 வயசில் நடக்கும்போது பிடிக்குமா? அது உட்காராது, ஓடிக்கினே இருக்கும். அதில் காலில் ஒரு கயிறு கட்டி இழுத்து ஜன்னலில் கட்டி உட்கார வைக்கணும். நம்ம ஆண்டவர் அப்படி அல்ல. அவருடைய வழியில் நடக்கும்பொழுது உன்னை பார்த்து பிரியப்படுகிற தேவனாக இருக்கிறார். சப்போஸ் நீ தள்ளுண்டு கீழே விழுற அப்படின்னா கூட என்ன பண்ணுவாராம்? உன்னை அப்படியே தாங்குகிறவராக இருக்கிறார். அதுதாங்க ஆண்டருடைய வழி. ஆண்டருடைய வழி என்பது ரொம்ப அற்புதமானது. அது நம்ம புரிந்து கொள்வதற்கே நம்மளுடைய மூளைக்கு அல்லது சிந்தனைக்கு எட்டாததாக இருக்கிறது. அப்போ ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கொள்ளு, நீ நல்லவனாக இருந்து வேதத்தின்படி நடந்து நீ இந்த மதிக்கேடவனை போல, நம்ம வாசித்த உவமையை போல இல்லாத நீ ஆண்டவருக்கு பிரியமானவனாக இருப்பாய் என்றால் உன் வழிகளை அவரே வகுத்து தருவார். He will design all your ways. உன்னுடைய வழியை அழகாக பிளான் பண்ணுவார். இப்படி தான் போனோம், இதுதான் நடக்கணும். அது நடக்கும்பொழுது நீ அதில் போகும்பொழுது அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார். சில நேரத்தில் வழிகள் ரொம்ப கரடுமுரடாக தான் இருக்கும். ஏன் தெரியுமா? யூ ஆர் த ஃபர்ஸ்ட் பர்சன் டு வாக் ஆன் த ரோடு. இந்த காடுகளில் நீங்கள் முதல்ல நடக்கும்போது அந்த வழி ரொம்ப நல்லாலாம் இருக்காது. தெரியுமா உங்களுக்கு? அது கல் இருக்கும், குச்சி குத்தும், எல்லாமே இருக்கும். ஆனால் நீங்கள் ஒரு ஆள் நடந்து போயிட்ட பிறகு பின்னாடி வரவங்களுக்குலாம் அது எடுக்க போனால் அது ஒரு ஒத்தடி பாதையாகவே மாறிடும். நீங்கள் 20 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா அதில் டாரஸ் லாரி போய்கின்னு இருக்கும். அப்படி தான் இருந்தது ஒரு காலத்தில் கூடுவஞ்சேரி ரோடு. அந்த ரோட்டில் சைக்கிள் கற்றுனேன், பைக் கற்றுனேன்னு சொன்னால் நீங்களா நம்புவீங்களா? நம்ப மாட்டீங்க. இன்றைக்கி ரோடே கிராஸ் பண்ண முடியல.
காரணம் என்னன்னா, நம்ம போகும்போது வழி அப்படிதான் இருக்கும். ஏன்னா ஆண்டவர் உன்னை விசேஷமாய் நடத்தும் பொழுது, ஆசீர்வாதமாய் உன்னை கரம் பிடித்து நடத்தும் பொழுது அதுக்காக பயந்துராத, நீ விழவே மாட்ட. இன்னொன்று சொல்லுகிறார், நீதிமொழிகள் சாலமோன் சொல்லுகிறான், 16:9 வாசிக்கலாம். நீதிமொழிகள் 16:9. மனுஷனுடைய இருதயம் அவனுடைய வழியை யோசிக்கும். மனுஷனுடைய இருதயம் என்ன பண்ணுமா? அவனுடைய வழியை யோசிக்கும். ஆனா ஆண்டவருடைய நடைகளை உறுதிப்படுத்துகிறவரோ கர்த்தர். ஆனா அவனுடைய நடைகளை உறுதிப்படுத்துறது யாரா? ஆண்டவர். நீ ஆண்டவருடைய பிள்ளையா இருந்து அவருடைய பாதையில நடக்க தீர்மானிப்பாய் என்றால் உன்னுடைய எண்ணங்கள் எல்லாம் எப்படி தெரியுமா? நான் இன்னைக்கு எப்படி நடக்கணும், இந்த மாதத்தை எப்படி நடத்தணும், என் வாழ்க்கை எப்படி போகும், என் வாழ்க்கையில் ஆண்டவர் என்னென்ன திருப்பங்களை கொண்டு வருவார், என்னென்ன நன்மை செய்வார், என்னென்ன அற்புதங்களை என் வாழ்க்கையில் செய்ய போகிறார் என்று உன்னுடைய எண்ணங்கள் எல்லாம் அதை நோக்கி இருக்கும். ஆனா ஆண்டவர் தான் எல்லாத்தையும் என்ன பண்ணுவாராம்? அவரும் அக்னாலேஜ் பண்ணி கொண்டே இருப்பார், அவரும் உறுதிப்படுத்தி கொண்டே இருப்பார். அப்ப அவர் உறுதிப்படுத்த நீ உறுதிப்படுத்த, அவர் உறுதிப்படுத்த நீ உறுதிப்படுத்த, அந்த வாழ்க்கை அருமையானதாய் அன்புள்ளதாய் இருக்கும். இன்றைக்கு அதை தான் ஆண்டவர் செய்ய காத்து கொண்டிருக்கார். இன்னொரு காரியத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 10:13 வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 10:13. மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையே இல்லாமல் இங்க பாருங்க, ஒன்னொன்னு தெரிஞ்சுக்கொள்ளுங்களேன். ஆண்டவருடைய வழிகளை நீங்க நடக்கும் பொழுது ஆண்டவர் உங்களை ரொம்ப டெம்டேஷன்லாம் நடத்த மாட்டார், உங்களை ரொம்ப சோதிக்கலாம் மாட்டார். மனுஷனுடைய சோதனைகள் இல்லாம வேற சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை, வேற சோதனை உங்களுக்கு வராது. வேற சோதனை என்ன பண்ணாது? வராது. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். இங்க பாருங்களேன், ஆண்டவர் எப்படிப்பட்ட வழியை உண்டு பண்ணுவார் அல்லது அவருடைய பாதைகள் எப்படி இருக்குன்னா, உங்களை திராணிக்கு மேல சோதிக்கவே மாட்டார். He knows your capacity. Sometimes we do not know ourselves. நமக்கு நம்மை நாமே யார் என்று தெரியாது. நம்மளுடைய திறமை என்ன, ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற அபிஷேகம் என்ன, ஆண்டவர் வழி நடத்துகிற பாதை என்ன, நமக்கு திறந்து வைத்த வாசல் என்ன, இதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவருக்கு தெரியும். அதனால தான் என்ன பண்ணுவாரு? He will keep on pushing towards the goal. உன்னை கொண்டு போய் ஒரு இடத்துல சேர்க்க வேண்டும், உனக்கு நன்மையை உன் வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள வேண்டும், ஆண்டவருடைய அபிஷேகத்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் உன்னை தள்ளிக்கொண்டே போவார் சில நேரத்தில். அதை பார்த்து நம்ம என்ன சொல்கிறோம்? ஆண்டவர், எனக்கு ஆண்டவரே இவ்வளோ பெரிய சோதனை. நான் நிறைய வாட்டி சொல்லிக்கிறேன், நீயும் நானும் யோபுலாம் கிடையாது, யோபும் கிடையாது, அவன் பேரம் கூட கிடையாது, அவன் ரத்தம் கூட கிடையாது. சரி, ஏதோ யோபு சந்ததியில் வந்ததுனால நீங்கள் 15வது தலைமுறையா 2015வது தலைமுறையா இருப்பதனால யோபுக்கு வந்த உபத்திரங்கள் உனக்கு வரட்டும் என்று ஆண்டவர்லாம் கொடுக்க மாட்டார். உனக்கு உன்னுடைய திராணிக்கு மேலே சோதிக்க மாட்டார். அப்படியே சோதனை வரும்போது கூட உனக்கு அதுலேருந்து தப்பிக்கொள்ள என்ன பண்ணுவாராம்? வழியை வைத்திருப்பார். என்ன தெரியுமா வழி? அவருடைய கரத்தை நீட்டிக்கொண்டே இருப்பார். நீ எகிரி டபால்னு அவர் கரத்தில் விழுந்துடணும். என்ன பண்ணுவோம்? எகிரி அவருடைய கரத்தில் விழுந்துடணும். அப்படியே அவர் மூடிக்கொள்ளுவார். கரத்தினால் மூடிக்கொண்டு வைத்திருக்கும் பொழுது ஒருவனும் அதை உன்னை காணவே முடியாது. அதுதான் ஆண்டவர் நடத்துகிற வழி, அதுதான் ஆண்டவருடைய வழியாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிற காரணம் என்னவென்றால் அவர் ஆவியிலேயே இருக்கிறார். அதனால தான் நம்மளெல்லாம் அப்படியே அபிஷேகத்தில் ஆவிலே வைக்கணும் என்று சொல்லுகிறார். இன்னொரு காரியம் கடைசியாக வாசம் முடியலாம். 2 கொரிந்தியர் 6:17 வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 6:17 வாசிக்கலாம். ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்களேன், இப்ப கடைசியா ஆண்டவர் சொல்ற காரியம் என்ன தெரியுமா? நீங்க இந்த உலகத்துடைய வழிகளிலிருந்து, உலகத்துடைய காரியங்களிலிருந்து, உலக பிரகாரமான காரியங்களிலிருந்து பிரிந்து போய் அசுத்தமானதை என்ன பண்ணக்கூடாதா? வேதத்துக்கு அசுத்தமானது என்ன தெரியுமாங்க? whenever you put something before God, ஆண்டவருக்கு முன்னாடி நீ ஒரு காரியத்தை போடுற அப்படின்னா அது ஆண்டவர் வெறுக்கிறார், அருவருப்பா எண்ணுகிறார், அது அசுத்தமானதாய் மாறுகிறது. உன் வாழ்க்கையில எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவருக்கு மாத்திரம் முதலிடம், ஆண்டவரை மாத்திரம் நீ நினைத்து கொண்டிருக்கிறார், ஆண்டவர் சொல்லுகிறதை அப்படியே செய்கிறாய் என்றால் ஆண்டவர் உன் வழிகளிலே பிரியப்படுகிறவராய் இருக்கிறார். அப்படி என்றால் இந்த பேரபிள்ல பார்த்த, ஊமையில் பார்த்த இந்த ஐஸ்வர்யவானுக்கிட்ட இருந்த ஒரு பெரிய தப்பு என்ன தெரியுமாங்க? அவன் ஆத்மாவை பார்த்து இளைப்பாருன்னு சொன்னான். அதனால தான் ஆண்டவர் செம்ம கடுப்பாய் சொன்னார், டேய் இன்னைக்கு உன் ஆத்மா பிரிஞ்சா நீ எங்கே இருப்ப, உன் சொத்து எங்கே போகும்? இன்றைக்கு நமக்கு அப்படி அல்ல. நம்ம ஆத்மா பிரிந்தாலும் நம்மளுடைய கிரியைகளும் நம்மளுடைய மனசாட்சியோ பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சாட்சி கொடுக்கிறவர்களாக இருப்பார்கள். ஹல்லேலூயா. அப்படி இல்லைன்னு வச்சுங்க,
சாட்சி கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு உனக்கு ஒரு சின்ன டவுட் இருந்ததுன்னா இன்னைக்கு ஒப்பு கொடுத்துரு, ஆண்டவரே நான் உன் வழியில் நடக்கிறேன். 2 பேரும் அங்கே சாட்சி கொடுக்கணும். 1 பரிசுத்த ஆவியானவர், 2வது உங்களோட மனசாட்சி அங்கே போய் சாட்சி கொடுக்கணும். ஏன்னா உங்கள் ஆத்மா போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் போய் ஜாலியாக தூங்கிட்டு இருப்பீங்க. எங்கே? இளைப்பாற ஸ்தலத்தில். ஒரு நாள் சவுண்டு கேட்கும், ட்ரம்பட் சவுண்டு, எக்கால சத்தம் தொனிக்கும். அன்னைக்கு நீங்கள்லாம் எழுந்து, நம்மலாம் எழுந்து எங்கே வந்து நிற்போம்? லைனில் வந்து நிற்போம். நிற்கிறதுக்கு முன்னாடி அங்கே ஃபுல் ஸ்டோரி முடிஞ்சிருக்கும். அங்கே தீர்ப்பே முடிஞ்சிருக்கும். தெரியுமா உங்களுக்கு? உங்களை வெளியே கூப்பிட்டு வரும்போது எந்த பக்கம் நிற்க வைக்கிறதுன்னு அவங்களே முடிவு பண்ணிருவாங்க. நீங்கள் லெஃப்டில் நிற்கிறீங்களா ரைட்டில் நிற்கிறீங்களான்னு. அந்த சாய்ஸ் கூட நமக்கு கிடையாது. அந்த ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம லெஃப்டில் நிற்கிறோமா ரைட். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டல வலது பாத்திரத்தில் நிற்கிறவங்களை பார்த்தோன்னா சொல்லுவார் உள்ளே வாங்கன்னு வேறு. அந்த ஆப்ஷன் கூட நமக்கு கிடையாது. அதனால் ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்களேன், இங்கே வாழும்பொழுது அவருடைய வழியில் நடந்து உலக மாயையான காரியங்களை, அசுத்தமான காரியங்களை விட்டு விலகி வெளியே ஓடி வரும்பொழுது ஆண்டவர் பிரியப்படுகிறவராயிருக்கார். அப்படிப்பட்டவங்களுக்கு தான் அவர் சொல்கிறாரு, நீ வா, உன்னை வழி நடத்துகிறேன், நீ நடக்கிறத பார்த்து நான் சந்தோஷப்படுறேன். சில அப்பாக்கள் அவங்க பிள்ளைங்க நல்லா படித்து சாதித்து ஒரு கலெக்டரோ ஒரு டாக்டரோ ஒரு இன்ஜினியரோ அப்படி போயிட்டாங்கன்னா அவங்க அப்பாக்கள் என்ன சொல்லுவாங்க, என் பையன் டாக்டர். அவர் அவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு கடனை உடனே வாங்கி அவனை படிக்க வச்சு அவனை டாக்டர் ஆகியிருப்பார். ரொம்ப நல்ல விஷயந்தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அவன் டாக்டர் ஆன உடனே அந்த கடன் வாங்கின வழி தெரியாது, அந்த பிரச்சனை தெரியாது, அந்த பிள்ளைய படிக்க வச்சு தெரியாது. ஆனால் வெளியெல்லாம் சொல்லிக்கிட்டு என்ன நம்ம சொல்லுவார், என் பையன் டாக்டருங்க. அவன் எந்த காலேஜில் படித்தான்னு தெரியல, யூடியூப்பில் பார்த்து மாத்திரை குத்துன்னு இருப்பான். ஆனால் இருந்தாலும் வெளியே சொல்லிக்கிறதுக்கு என்ன, என் பிள்ளை டாக்டர். பாருங்களேன், உலக மனுஷனாக இருக்க நம்மவே, நீங்களும் நானுமே, நம்ம பிள்ளைங்க அல்லது நமக்கு தெரிஞ்சவங்க இப்படி ஆயிட்டாங்கன்னா எவ்வளோ சந்தோஷப்படுறோம். அப்போ ஆண்டவர் அவருடைய பாதையில் நீயும் நானும் நடக்கிறோம் அப்படின்னா அவர் எவ்வளோ சந்தோஷப்படுவார். இன்றைக்கு ஒன்று தீர்மானித்துக்கொள், என் வாழ்நாளெல்லாம் நான் ஆண்டவருடைய பாதையில் நடப்பேன் அப்படின்னு தீர்மானித்தா உன் ஆத்மா குறித்து நீ கவலைப்படாத, அது ஆண்டவருடைய சமூகத்தில் போய் நிற்கும். ஆனால் நீயும் நானும் அவரை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் அவருடைய பாதையில் அக்னாலேஜ் பண்ணி வாழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். இருந்த இடத்துல கண்களை மூடி, ஒருவேளை இன்றைக்கு இல்லைங்க, நான் இன்னமும் என் ஆத்மாவுக்கு தான் திருப்திப்படுத்துவதற்காக தேடிக்கொண்டிருக்கிறேன், என் ஆத்மா திருப்தி ஆவதற்காக நான் புசிக்கிறேன், பொருட்களை சேர்க்கிறேன் அல்லது உலக காரியங்களை தேடுகிறேன், என் ஆத்மா நிம்மதியாக இருப்பதற்காக எல்லாத்தையும் வாங்கி வீட்டுக்குள்ளே சேர்த்து வைத்துக்கிறேன் அப்படின்னு நீங்கள் எண்ணுவீங்கன்னா ஒன்று தீர்மானித்துக்கொள், இந்த ராத்திரி உன் ஆத்மா உன்னை விட்டு பிரிந்து போகும் என்றால் நீ சேர்த்து வைத்த ஒரு பொருள் கூட உன் கூட கொண்டு போக முடியாது. அதுதான் ஆண்டவர் ஊமையாக அந்த ஐஸ்வர்யனை பார்த்து அல்லது அந்த மதிகேடனை பார்த்து சொன்னார். இன்றைக்கு ஆவியானவர் உனக்கு எனக்கு சொல்லுகிற காரியம் என்னன்னா, நீயும் நானும் அவருடைய வழியில் நடக்க வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது. இஃப் யூ டிசைட் அண்ட் டிபெண்ட் ஆன் காட்ஸ் வே, யூ ஹாவ் டு ப்ளீஸ் ஹிம் இன் ஆல் யுவர் வேஸ். உன்னுடைய எல்லா வழிகளையும் அவருடைய திருப்திப்படுத்த வேண்டியது. அவர் திருப்தியாக இருக்கிறார் என்பதை ஆராய்ந்து அப்பப்போ பார்த்து கொள்ளணும். நம்ம அப்பா சந்தோஷமாக இருக்கிறாரா, நம்ம அப்பாவுடைய வழியில் நம்ம நடக்கிறோமா, இயேசு சொல்லுகிற வழியில் நம்ம நடக்கிறோமா என்பதை ஒவ்வொரு நிமிடமும் ஆராய்ந்து பார்த்து கொள்ளும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் உன்னை அழகாக வழி நடத்துகிறவர். அவருடைய வழிகள் எப்படி தெரியுமா இருக்கும், தினந்தோறும் அற்புதம் நடக்கணும், தினந்தோறும் அதிசயம் நடக்கணும், தினந்தோறும் நன்மை பெற்றுக்கொண்டே இருக்கணும். அதே நன்மை அதே அபிஷேகம் அப்படியே தான் என் வாழ்க்கை இருக்குன்னு அப்படின்னா நீங்க ஏதோ ஒரு செவுத்துல போய் முட்டிட்டு இருக்கீங்க. அந்த செவுத்தை உடைச்சிட்டு வெளியே வாங்க, அல்லது யூ டர்ன் பண்ணி வெளியே வாங்க. பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு உன் வாழ்க்கையில தினந்தோறும் அற்புதங்களை, அடையாளங்களையும் நன்மைகளையும் செய்வதற்காய் காத்து கொண்டிருக்கிறார். ஆண்டோடைய வழி அப்படிதான். வனாந்திரத்தில் 40 ஆண்டு நடந்த பொழுது ஒவ்வொரு நாளும் வித்தியாசமான அனுபவம், வித்தியாசமான எதிரிங்க, வித்தியாசமாக ஆண்டவர் கையாண்டா, வித்தியாசமாக ஆண்டவர் போர் ஆயுதங்களை பயன்படுத்தினா, வித்தியாசமாக ஆண்டவர் யோசுவாவை கொண்டு செய்தா, மோசேவை கொண்டு செய்தா. காரணம் என்னவென்றால் our God is a God who does always miracles. அவர் நன்மை செய்வதிலேயோ அற்புதங்கள் செய்வதிலேயோ அவர் விரும்பிக் கொண்டே இருப்பார். சும்மா நடந்து போனா கூட இயேசுநாதர் அற்புதம் பண்ணிட்டே போனார். காரணம் என்ன தெரியுமாங்க, அது அவருக்கு பிடிக்கும்.
அவருடைய பிள்ளைங்க அதில் சந்தோஷமாக இருப்பது அவருக்கு பிடிக்கும். அப்படி என்றால் இன்றைக்கு நீயும் நானும் ஆண்டவருடைய வழிகளில் நடக்க தீர்மானிப்போம் என்றால் பரிசுத்த ஆவியானவர் உன்னை என்னையோ அழகாய் நடத்துகிறவராய் இருக்கிறார். அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலையில் உம்முடைய சத்தத்தை கேட்டு அந்த மதிக்கெடவனை போல இல்லாதபடி, உலகத்தின் வேஷம் போடாதபடி, உலகத்தின் அசுத்தமான காரியங்களை விட்டு ஓடி உம்முடைய பாதையில் நடப்பேன் என்று தீர்மானிக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்கும் நீங்கள் போதுமானவராகிறீங்க. உம்முடைய கிருபையினால் எங்களை மூடிக்கொள்ளுங்க. உம்முடைய நன்மையினால் எங்களை நிரப்புங்க. உம்முடைய கரத்தினால் எங்களை மூடிக்கொள்ளுங்க. எல்லா காரியத்திலையும் நீங்கள் எங்களுக்கு வழி வகுத்து நீங்கள் பிளான் பண்ணி எங்களை கொண்டு போகும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். அப்படி ஒப்பு கொடுத்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் பாதுகாத்து கொள்ளுங்க. இந்த மாதம் முழுதுமா உம்முடைய கரத்துக்குள்ள எங்களை மூடி வைத்து உம்முடைய பாதைகளில் எங்களுக்கு ஆலோசனை பண்ணி எங்களை நடத்தும்படியாய் நாங்கள் கேட்கிறோம். சத்தியத்தை கேட்ட எங்களுக்கு ஒவ்வொருவரையும் சத்தியம் எங்களை விடுதலை ஆக்கட்டும். இயேசுவே நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவின் அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலமும் நாம் ஒவ்வொருவருடன் அவருடைய வழியிலே நடத்துவாராக. ஆமென். ஆண்டவரை ஆசீர்வதிப்பார்.